ஓகே நம்ம ப்ளே பண்ணுவோம். இந்த காசே வர மாட்டேங்குது. ஏமாத்திட்டு இருக்காங்களா தெரியல, பார்ப்போம். ஓகே, நம்ம அதில் பண்ணும்போது வரல. நம்ம இந்த பேடிஎம்மில் நான் எப்படி வந்து காசு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் கிளிக் பண்ணிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். நானும் அதுதானே பண்ணேன், வர மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நாள் ஸ்கேம் பண்ணிட்டாங்களோ. சார், ஒருத்தவங்க என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்னடா சொன்ன? நாங்களே பெரிய கேங்கு, பேசாம போயிரு. யோ, நீ போலீஸ்காரன் வேற யாராவையா? என்னையா சொல்லிட்டு இருக்க? ஏய், ஓவரா பேசாத. நானே சொல்ற ஸ்கேமு. ஓகே, ஏய் ஓடியா சும்மா. அப்போ ஏன் போலீஸ் வேலைக்கு வந்த? நான் போலீஸ் வேலைக்கு உனக்கு இல்லையா? ஐயோ என்ன ஏய் ஏய் என்னடா அப்போ ஏன்டா போலீஸ் வேலைக்குலாம் சார் சார் டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் டேய், என்ன ஸ்டாச்சு வெட்டியா? உன்னை கவர்மெண்ட் கிட்ட பத்தி சொல்லி கொடுப்பேன்டா. சொல்லி கொடுத்துக்கடா. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ண போறேன்? என்ன அப்படி? அப்படியா? இந்த கண்ணுங்க உன்னை சுட போறேன். நோ, நீ சுட்டாச்சு. செத்துட்டான். இப்போ கிளம்பிடுறான். கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். அப்பாடா, இவனை தள்ளி வச்சாச்சு. சரி, இவனை தள்ளி வச்சாச்சு. இப்போ போலாம். டேய், எந்திரிக்கிறியா? போடா சும்மா. டேய் போடா. அப்ப ஏன்டா போலீஸ் வேலைக்கு செஞ்ச? டேய், கத்தி வச்சாட குத்த. நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா இரு, திரும்ப கண்ண சுடுறேன். என்ன சுட்டாச்சு? உன்னை இப்படி சுட்ட பரவாயில்ல, மண்டையில் சுடணும், அப்பதான் சாவான். மண்டையில் சுட்டாச்சு. இல்லை, கொஞ்சம் காணும். செத்துறான். இப்போ போலாம். கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஹலோ கவர்மெண்ட், இங்கே வந்து ஒரு போலீஸ் இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஏடிஎம்மில் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ போலீஸ் வந்து நாங்களும் ஸ்கேம் தான் சொல்லி என்னை அடித்து போட்டுட்டாங்க. நான் தான் உங்களை சுட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து ஏன் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் போலீஸ்காரங்களை சொல்லுவியா? டேய், நீ தான் ஜெயிலில் தானே இருக்கணும். ஐயோ, அதுக்கு இல்லையா? அவன் என்ன வந்து கத்தி வச்சு என் தடையை அறுக்கு பட்டான்டா. அப்பா அதுவும் குட்டிருந்தான். அண்ணன் சுட்டு கொண்டுட்டியா அவனை? ஆனால் அதில் அவனை ஜெயிலில் ஒரு வருஷத்துக்கு போடணும். இல்லடா, அவன் சாவலடா, அவன் மயக்கத்தில் இருக்கான். நீ தலையிலே சுட்டுட்டேன்னு சொல்கிற. ஆனால் அவன் எப்படிடா சாகாம இருப்பான்? நீ தானேடா. நான் உன்னை கேமரா வச்சு பார்த்துட்டேன்டா. அப்படியா? சரி, ஒரு வருஷம் தானே ஜெயில இருந்துட்டு வாரேன். அப்பனா போடாங்க, போட ஜெயிலுக்குள்ள. இதான் உனக்கு ஏற்ற இடம். இனிமே அதை விட்டு தப்பிக்கலான்டா பார்த்த. இருக்க மாட்டேடா சொல்லிட்டு. ஐயோ, நம்ம ஜெயில வந்துட்டோமே. சரி, ஒரு வருஷம் கூட ஆச்சு, நம்ம சொல்லிடலாம் அவங்ககிட்ட. இங்க பாருங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ போலாம். என்னையா ஒரு வருஷம் ஆயிடுச்சு? ஒரு நாள் கூட ஆகல, இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. ஒரு வருஷம் ஆயிடுச்சியா? பொய் சொல்லாத. யோ, என்ன ரொம்ப நாள்
நாள் வச்சிட்டு இருக்கலான்னு பார்க்காத ஜெயில. அதெல்லாம் இல்லைடா. நீ வந்து உனக்கு 2 வருஷம், சாரி 2 வருஷம் இருக்கணும். 2 வருஷமா? அப்பனா இன்னொன்னு 1 வருஷம் இருக்கணுமாடா? ஏய் ஏய் கன் எடுக்காத சொன்னா கேளு. நீ ஒரு ஸ்கேம்னு தெரியும். டேய் நான் எங்கட ஸ்கேம்? நான் உனக்கு சொல்லி கொண்டு டேய் நீ யாரு தெரியும்டா? நீ யாரு தெரியும்டா? நீயே அந்த பாஸ் கூட வேலை பார்க்கறவன் தானே? புல்லட் இல்ல, என்னடா அடிக்கிறியா? புல்லட் இல்லையா? டேய் அப்ப நீ அப்புறம் டேய் டேய் உனக்கு ஒன்று தெரியும்ல, உனக்கு ஒன்று தெரியும்லடா. அது வந்து நீயும் முன்னாடி இல்லை நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே இந்த ஸ்கேம் பண்ணுறது இல்லை, மறந்துட்டியா? நான் யார் தெரியுமாடா? சகோடா. என்னது சகோவா? ஓடுறா. டேய் உன்னை மறந்துட்டேன். எனக்கு என்ன ஃப்ரெண்டாக இருந்தவன் ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருந்தோம், மறந்துட்டியா நீ? என்ன நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரியும்டா. ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கேன் பண்றது நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக தெரிஞ்சது ஸ்கேன் பண்றது தப்புன்னு. அதனால இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா அடிக்காதடா, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ரா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்டா. ஸ்கேம் பண்ணுறதுல கிங்குடா நம்மளாம். யோ நீ ஸ்கேன் பண்றதுல கிங்கா இருந்தனால நான் 10,000 வருஷமா ஜெயிலே இருந்தேயா? என்ன 10,000 வருஷமோ? நீ ஒரு நாள் கூட இல்லை, நான் கூட பார்த்தேன்டா. டேய் ஒன்றெல்லாம் சும்மா இருக்கக்கூடாதுடா. உங்களை மாதிரி ஆளுங்களா? ஐயோ சாரி, நான் வேற யாரும் நினச்சிட்டேன். ஏய் தம்பி, நீ ஏன் அவனை அடிக்கிற? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார், நாங்களாம் ஸ்கேம் பண்ணுறது. என்ன நீயும் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கியா? இல்லையா? உன்னை சும்மா வர மாட்டேன். சார் அந்த புல்லட்டே இல்லைடா அது சாமி. அப்படியா? புல்லட் போடுறேன்டா. இல்ல நான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. நான் என்ன ஆனாலும் சரிடா, அதான் பார்த்துருமே. செக்க போயிட்டு இருப்பேன்டா. அல்ல 3 புல்லட் தானே. என்னடா சவுண்ட் வர முடியும் புல்லட்? நான் தப்பிச்சுட்டே இருப்பேன். நான் சக்திமான் நினைக்காத. நான் சக்திமான் மாதிரியே ஒருத்தேன். உன்னால வேணா சக்திமான் மாதிரி சுத்த, ஆனா சக்திமான் மாதிரி மேல பறக்க முடியுமா? ஆமா, உனக்கு ஒன்று தெரியும்ல, நம்ம வந்து ஸ்பிரிட் 2 எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? 1 எடுத்தது ஞாபகம் இருக்கா? இப்போ 3 எடுக்க போறேன், அது உனக்கு தெரியுமா? அது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். என்ன நான் தான் சக்திமான். புல்லட் ப்ரூஃப் இருக்கு. நான் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்னை சுத்தா உனக்கு ஒண்ணுமே. ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேடா. போடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேடா. நீ குட் பை சொல்லுங்க ஆல்ரெடி. இனிமேல் நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை. என்ன உனக்கு இவங்க எப்படி பணம் வந்தது? நம்மளுக்கு இந்த பணம் மிச்சப்பா. நடா பாஸ் பண்ண வாங்குறியா? பண்ணிக்கோ. இல்ல யாருடா அது? டேய் என் பணத்தை ஒழுங்கா கொடுத்து என்ன பாஸ் பண்ண வந்து என்ன பணத்தை கொடுக்கணும்? டேய் என் பணம்டா. ஐயோ சுத்தே அப்படி என்ன வரமாட்டீங்க? டேய் எனக்கு சூப்பர் பவர் இருக்குடா. உனக்கு மட்டும் சக்திமான் பவர் இல்ல. ஏய் உன்னை பாஸ் பண்ண சொல்லு, பாஸ் பண்றா. அடிக்க கூடாது. போடா. சும்மா விட்டுருவான்னு நினைச்சியா? எனக்கு ஒன்று நல்லா தெரியும். மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது நீ ஸ்கேம்னு. பாஸ் பண்றா. சொல்லிட்டு சொல்றேன், என்ன அடிக்கிறோம் புண்ணுடா. சரி ஏய் ஆண்டோ உனக்கு மயக்கம் வந்துருக்கு. எனக்கு சாப்பிட பேசு. டேய் ஓடுறா. யாரா நீ? இந்த மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? புல்லட் ப்ரூஃப் தெரிஞ்சு யாரை சொல்கிறேன்? ஓடுறா.
இல்லைன்னா பத்திக்குமா நித்தியமா இல்லைன்னா பத்திக்குமா ஓர் மறுத்திக்குமா இல்லா பத்திக்குமா சம்பத்துக்கு பத்தது பத்தது அன்று சூடுக்குண்ணா ஒன்று டூடுக்குண்ணா இப்படி சூடு ஒன்று சூடு எப்படி மாசா அன்று சூடுக்குண்ணா ஒன்று டூடுக்குண்ணா இப்படி சூடு ஓ உனக்கும் புல்லட் கொடுத்துருக்கா ஆனா உனக்கு ஒரு பவர் இருக்கு வாயில சுத்தா உனக்கு வரதுல எனக்கு வாயும் புல்லட் போட்டுருக்கேன். ஐயோ ஓகே ஓகே கால் பண்ணு மாஸ்கிட்ட சீக்கிரமா என்னதாச்சு கப்படாண்டா இதுதான் ஏடா அவனை அட்டாக் பண்ணுறா நான் வரேன்ட்டியா ஆகினா நான் வரேன்ட்டியா பாஸ் பண்ணு சொல்லிட்டேன் பாஸ் பாஸ் வாடா கன்றவன் யார் யார் கடவுளின் மிருகமை தேவாரா எடுத்துங்க எனக்கு ஒரு ஐடியா ஏய் ஒரு நிமிஷம் நான் உன்னோட ஐடியா உன்னோட மூளை நான் தான் உன் மூளை நான் ஆண்டோட மூளை ஆண்டோக்கு தான் சொல்லுவேன் ஆண்டோ இப்படி எதாவது கழுத்தை நினைச்சு போதும் போதும் ஆட்டோ நான் இப்போ மூளைக்குள்ளேயே போயிடுறேன் ஆ அரிசிவா செத்துட்டான் ஆண்டோ அரிசிவா செத்துட்டான் என்ன எதுக்கு அவன் திருப்பி திருப்பி அடிச்சிரு நம்ம லேபில் போகலாம் அரிசிவா போடுறா இப்போ ஹெட்டில் சுட போகிறேன்
ரீலோட் பண்ணித்தா ஆண்டோ. நான் தான் அவனை சொல்லுவேன், ஏன்னா அவன் தான் என் பாஷா இருந்தான், நம்ம பாஷா இருந்தேன். நீ கெட்ட புத்தி சொல்லி தந்தது அவனுக்கு தானேடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? அவன் உன் பையன் தானேடா. இல்லைடா. ஏய் சுடுறதுக்குள்ளே விட்டுரு. இல்லை எனி லாஸ்ட் வேர்ட்ஸ்? கடைசி வார்த்தை இருக்காடா? இருக்காடா? இருக்கா? நீதான் பெஸ்ட்டுடா. முடிஞ்சது. அவன் செத்துட்டான்டோ. நான் இப்போ மூளைக்குள்ளே போயிடுறேன். டார்கர் மியாக். ஆண்டோவை சீக்கிரமே கொல்லுங்க. ஏன்னா நான் உங்களோட மூளை தான். ஏன்னா ஆண்டோ வந்து உங்கள் பையனை கொண்டுட்டு, அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ சீக்கிரமா போ. அவன் கழுத்தை அறுத்துரு. ஆண்டோட சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவன் மட்டும் இருப்பான். அப்படியே அப்படியே. என்னடா என்ன என்ன அவன் கழுத்தை அறுத்துரு. வேணா இப்போ உன் மாஸ்க் கழட்டு. வேஷம் கலண்டா